إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களிலே சரியான வழிகாட்டுதல் எந்த நேரத்திலும் எந்த விதமான அச்சமுமின்றி பின்பற்ற தகுதியான வழிகாட்டுதல் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்திலே மார்க்கம் என்ற பெயரில் எவைகள் புதிதாக உருவாக்கப்படுகின்றதோ அவைகள் அனைத்தும் விதஅத்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் ஒரு அடியானே நாளை மறுமையிலே நரகின் பால் இட்டு செல்லும் என்ற அன்னலாருடைய பொன்மொழியை உங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிவு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே நமக்கு எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை முடிந்த அளவு கடைபிடித்தும், எவைகளை விட்டும் விலகி வாழும்படி தடை விதித்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் முழுமையாக விலகியும் தவிர்த்து வாழ்வதற்கு நாம் எச்சந்தர்ப்பத்திலேயும் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோமாக. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா மனிதன் விரும்பக்கூடிய அமைப்பிலே அனைத்து விடயங்களையும் மனிதனுக்காக இந்த உலகத்திலே படைத்து இருக்கின்றான். இந்த உலகத்தை மனிதன் விரும்பக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் தஆலா இப்படி படைத்து வைத்திருந்தாலும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஒரு அடியான் இந்த உலகத்திலே அவன் விரும்பக்கூடியதை, அவன் ஆசைப்படக்கூடியதை எல்லாம் செய்துவிட முடியாது. அவருடைய விருப்பத்திற்கிணங்க வாழ்ந்துவிட முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு வாழுமாறு நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்களோ அப்படித்தான் வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்றால், நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அதற்குண்டான தண்டனைகள் என்ன என்பதையும் நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, இப்படி நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் மாற்றமான முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான தண்டனைகள் என்ன என்பதை சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்படியான பிழைகளுக்கு உண்டான தண்டனை சிலர் இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் சிறியதாக இருக்கும், இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றது பெரிய பாவங்கள். சிறிய பாவங்களை நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டால், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னும் சில பெரிய பாவங்கள் இருக்கின்றது, அந்த பாவத்திற்குண்டான தண்டனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். எப்படி? உதாரணமாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குறை செய்கின்றான், அல்லது திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்கின்றார், இவர்களை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. உலகத்திலே அவர்களுக்கு உண்டான தண்டனையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இது போன்று இப்படியான பெரும்பாவங்களில் இன்னும் மிக பெரும்பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அந்த பாவத்தை செய்த அடியானுடன் பேச மாட்டான், அவனை பார்க்க மாட்டான். அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே நிறைய இடங்களிலே சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. அந்த பாக்கியத்தை நாளை மறுமையிலே நானும் நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக ஆவலாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே பல கடவுள் கொள்கைகளை கொண்டவர்கள் அவர்களுடைய கடவுள்களை அறிமுகப்படுத்தி இதுதான் என்னுடைய கடவுள், இதுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்கின்ற பட்சத்திலே ஒரு முஸ்லிம், ஒரு
முஃமின் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்காமலும் வெறுமனே ஈமான் என்ற அடிப்படையிலே நம்பிக்கை என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வை பார்க்காமல் ஈமான் கொண்ட ஒரு அடியான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக மாத்திரம் அவனை பார்க்காமல் சுஜூது செய்த ஒரு அடியான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆவலாக இருப்பான். அந்த பாக்கியம் ஒரு அடியானுக்கு கிடைக்காமல் போகின்றது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கை சேதம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், அல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூரூன். அப்பா இல்லை, நாளை மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் அல்லாஹ்வை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்று சொல்லுகின்றான். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வை சில அடியார்களுக்கு நாளை மறுமையிலே பார்க்க முடியாமல் போய்விடும். இன்னும் சில அடியார்கள் அல்லாஹ் பேச மாட்டான். நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் தஆலாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த நல்லடியார்களுக்கு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர். பௌர்ணமி நிலவு இருக்கின்றது, முழு நிலவு இருக்கின்றது. அந்த நிலவை நீங்கள் எப்படி காண்பீர்களோ அது போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் காண்பீர்கள் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நன்மை செய்து நல்லறங்கள் செய்த நல்லடியார்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தன்னுடைய கண்களால் அல்லாஹ்வை காண முடியாத பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, நல்லடியார்களுக்கு நல்லவைகள் நல்ல கூலிகள் இருக்கின்றது. வஸியாதா, இன்னும் மேலதிகமான இருக்கின்றது. அதற்கு விளக்கம் சொல்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். அன்புக்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இதா தகல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னத, ஒரு சுவர்க்கவாசி சுவர்க்கத்திற்குள் நுழைந்தால் அல்லாஹ் தஆலா கேட்பானாம், துரிதுன ஷைஅன் அஸீதுக்கும், நான் உங்களுக்கு ஏதாவது அதிகப்படுத்தி தருவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? அந்த நேரத்தில் அந்த சுவர்க்கவாசிகள் அந்த அடியார்கள் சொல்வார்களாம், அலம் துபையித் வுஜூஹனா, நீ எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா? அலம் துதுகில்லல் ஜன்னத, நீ எங்களை சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கவில்லையா? வதுனஜ்ஜினா மினன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா என்று அந்த சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கும் அந்த அடியார்களுக்கும் அந்த சுவர்க்கவாசிகளுக்கும் உள்ள அந்த திரையை அல்லாஹ் தஆலா அகற்றுவான். அப்படியே தன்னுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா காட்டுவான். அந்த நேரத்திலே ஃபமா அப்து ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظر இலா ரப்பிஹிம், அந்த நேரத்திலே அல்லாஹ்வை அவர்கள் காண்பதை விட அவர்களுக்கு விருப்பமானதாக வேற எந்த ஒன்றும் இருக்கிறார்கள். அன்புக்கினியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையிலே அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கொடுத்தான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சுவர்க்கத்திற்காக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தையே தந்து விட்டான். அந்த சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை காணுகின்ற சந்தர்ப்பத்திலே அதை விட விருப்பமானதாக வேறு எதுவும் இருக்க மாட்டாது என்று சொன்னால் அல்லாஹ்வை காணக்கூடிய அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் சில பேரோடு நாளை மறுமையிலே பேச மாட்டானே, பார்க்காததை போன்று நமக்கு பார்க்க முடியாத அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சில பேரோடு பேச மாட்டான். ஆனால் பேச மாட்டான் என்பதற்காக முழுமையாக பேச மாட்டான் என்று கேட்டால் அவ்வாறு நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே ஒவ்வொரு அடியானையும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் செய்து கொண்டிருந்தவர்களை பற்றி நாம் அவர்கள் அனைவரிடமும் விசாரிப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான். அன்பிக்கினியவர்களே, எனவே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியானையும் விசாரிப்பான். ஆனால் நல்ல வார்த்தைகளால் அன்போடு விசாரிப்பான் என்று கேட்டால் கிடையாது. எனவே நாம் இந்த உலகத்திலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் நம்மோடு பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே அன்போடு பாசத்தோடு மரியாதையோடு கண்ணியமான முறையிலே பேசுவதை தான் விரும்புவோம். அப்படி ஒருவர் பேசவில்லை என்றால் நமக்கு நம்முடைய உள்ளம் எப்படி அதை பொருந்திக் கொள்ளும்? அதே போன்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே எப்படி நம்மோடு பேச வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையிலே அனைவரையும் விசாரிப்பான். அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், யாருக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம், இன்னும் தூதர்களையும் விசாரிப்போம். அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் மனிதர்களுக்கு தூய அகீதாவை போதிக்க வேண்டும் என்று நபிமார்களை அனுப்பினான். அந்த அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கூட்டத்தினரையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே விசாரிப்பான். அதே போல
போன்று அந்த நபிமார்களையும் அந்த தூதர்களையும் விசாரிப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த மனிதர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்ட பாவிகளும் இருப்பார்கள். அனைவரையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஆனால் நல்ல முறையிலே அன்போடு இந்த பாவிகளை விசாரிக்க மாட்டான். எனவே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே, நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த விசாரணை எப்படி இருக்க வேண்டும்? நான் சாலியான நல்லடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால்தான் அந்த அல்லாஹ் நல்ல முறையிலே நம்மை விசாரிப்பான் என்ற அந்த சிந்தனை, அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். எனவேதான் அன்புக்கினியவர்களே, இப்படி நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா பேசாத பார்க்காத அந்த நபர்களை நாம் பட்டியலிடுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்திலே அந்த பெரும்பாலத்திற்குரியவர் யார் என்று பார்க்கின்ற நேரத்திலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை யார் மூடி மறைக்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் பேசப்பட மாட்டான், அவரை பார்க்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே சொல்கின்றார், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அவருடைய வேதத்தில் இருந்து இறக்கிய ஒன்றை யார் ஒருவர் மறைக்கிறாரோ வயஸ்தரூன பிஹி தமனன் கலீலா, இன்னும் யாரு அற்ப லாபத்திற்காக வேண்டி விற்கின்றாரோ உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார், அவர்களுடைய வயிறுகளிலே நெருப்பை தவிர வேறு எதையும் உணவாக உட்கொள்ளவில்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அவன் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த குர்ஆனையே சொல்லிக் கொடுக்காமல் கற்றும் கற்பிக்காமல் இருந்தவருக்கு உண்டான தண்டனை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு பொருளை, ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தால் அந்த இயந்திரத்தை எப்படி பாவிக்க வேண்டும், எப்படி உபயோகிக்க வேண்டும் ஒரு பொருளுக்கு எழுதுவார். இப்படித்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எழுதுவதை போன்று அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த குர்ஆனின் மூலம் நமக்கு கற்றுத் தருகின்றான். இந்த குர்ஆன் ஒரு மனிதன் எப்படி சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், எது நேரான பாதை என்று இந்த குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குர்ஆனை நாம் பிற மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் சத்தியத்தை அறிந்தும் அதனை மறைத்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாம் இந்த தண்டனைக்கு ஆட்பட்டு விடுவோம். அன்புக்கினியவர்களே, சில பேர் இருக்கின்றார்கள், சுபநிலை குழு இப்படியானவைகள் தவறு என்று தெரிந்தும் கூட செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதனை நாங்கள் பிழை என்று மக்களிடத்திலே சொன்னால், பள்ளியிலே இமாமாக இருக்கக்கூடியவர் இது தவறு செய்யக்கூடாது என்று சொன்னால், எங்கே அந்த நொடியில் இருந்து தொழிலுக்கு பொருளாதாரத்துக்கு சிக்கல் வந்துவிடும் என்று பயந்து அதனை மூடி மறைக்கின்றார்களே. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா சொன்னதை, சத்தியத்தை மூடி மறைத்துத்தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றிருந்தால் உலகத்திலே லட்சக்கணக்கானவைகளை சம்பாதித்து விட்டு செல்லலாம். நாளை மறுமையிலே உன்னோடு அல்லாஹ் பேச மாட்டானே, உன்னை பார்க்க மாட்டானே, இதை பற்றிய சிந்தனை உன்னிடத்திலே கிடையாது. அன்புக்கினியவர்களே, இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், கத்தம் ஃபாத்திஹா மௌலூத் என்ற பெயரிலே குர்ஆனை விற்கின்றார்கள். கேட்டால் ஓடுகின்றானே, முதலாம் கத்தம், ஏழாம் கத்தம், 40ஆம் கத்தம் என்று சொல்லி அப்படியே ஒன்று கூடி குர்ஆனை ஓடி தன்னுடைய சாக்குகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே சம்பாதிக்கலாம். சத்தியத்தை சொல்லி உண்மையை மறைக்காமல் உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் தான் வெற்றி இருக்கின்றது. எவ்வளவு காசு பணம் சம்பாதித்தார்கள் உலகத்திலே பொய் சொல்லி சம்பாதிப்பதற்கு சமம். அன்புக்கினியவர்களே, எனவே சத்தியத்தை எந்த நேரத்திலேயும் தைரியமாக சொல்ல வேண்டும். அதிலே அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கின்றது. அதை நான் அல்லாஹ் தஆலா பொறுத்து கொள்ளான். அல்லாஹ்வுடைய இந்த கலாமை நாம் கற்றால் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர் தான் சிறந்தவர். எனவே அன்புக்கினியவர்களே, கற்பவராக மாத்திரம் இருந்து விடாமல் சத்தியத்தை அறிந்தால் அந்த சத்தியத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தன்னோடு மாத்திரம் வைத்துக் கொண்டு தானும் அதனை அமல் செய்யாமல் பிறருக்கும் அதனை சொல்லிக் கொடுக்காமல் சுயநலவாதியாக உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே இந்த தண்டனைக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடாமல் அல்லாஹ்விடத்திலே நாம் இதற்காக பாதுகாப்பதிலே உலகத்திலே அல்லாஹ் சொன்ன அமைப்பிலே வாழ வேண்டும். அன்புக்கினியவர்களே, இரண்டாவது சாரா யார் என்று சொன்னால் பெருமைக்காக வேண்டிய அணுக்காலத்திற்கு இல்லாத ஆடைகளை அணியக்கூடியவர்கள், பெருமைக்காக வேண்டிய ஆடைகளை தொங்கத்தொங்க அணியக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருந்தான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னக லன் தக்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால துலா,
நீங்கள் பூமியை பிளந்து மலைகளின் உயரத்தின் அளவை அடையவே முடியாது. ஏன் அவ்வளவு பெருமை கொண்டாலும் அந்த அளவுக்கு உங்களால் வர முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றானே. பெருமையின் உச்சப்பட்டம் படைத்த ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே எந்த ஒன்றுமே இல்லாமல் இருந்ததில் இருந்து உன்னை படைத்த ரப்புக்கு சொந்தமான அந்த பெருமையை நீ கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னால் உன்னால் மலைகளின் உயரத்தின் அளவை கூட அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அன்புக்குரியவர்களே, இன்னொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மித்கால தர்ரத்தின் மின் கிப்ர். எவருடைய உள்ளத்திலே அன்னமளவும் கடுகளவு என்னும் பெருமை இருக்கின்றதோ அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. அந்த அளவிற்கு இந்த பெருமை மிகப்பெரிய பாவம். யாரும் பெருமை கொள்ள கூடாது என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, இன்னும் ஒரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மித்கால தர்ரத்தின் மின் கிப்ர். எவருடைய உள்ளத்திலே அணுவளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் கூறுகின்றார், இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன தௌபஹு ஹஸனன். ஒரு மனிதன் விரும்புகின்றார் அவருடைய ஆடை அழகானதாக மனமானதாக இருக்க வேண்டும் என்று. அவருடைய காலணி அவருடைய செருப்பு அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகியை விரும்புகின்றான். அப்படி சொல்லிவிட்டு இந்த பெருமை இருக்கின்றது. இந்த பெருமை ஆணவத்தோடு உண்மையை மறப்பதும் மக்களை கேவலமாக கருதுவது என்பதாக சொன்னார்கள். தான் யார் என்பதை மறந்துவிட்டு ஆணவத்தோடு உலகத்திலே வாழக்கூடிய அளவுக்கு தன்னிடத்திலே வரக்கூடியது அந்த பெருமை என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்பதற்கு கூட கஷ்டத்திலே இருந்தவர்கள் பிற்காலத்திலே நல்ல வசதி படைத்தவர்களாக நாளை வீடுக்கு சொந்தக்காரனாக மாறியதன் பின்னால் தன்னுடைய பிற்காலத்தை மறந்தவனாக, ஒரு காலத்திலே தான் எப்படி இருந்தேன் என்பதை மறந்தவனாக பின்னால் இருக்கக்கூடிய ஏழைகளை மற்ற மனிதர்களை கேவலமாக கருதி தற்பெருமை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அதுதான் பெருமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பெருமையை விட்டு நாங்கள் எல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துல்லாஹி யகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமத்தி. மூன்று பேருடன் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம். அவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கிஹிம். அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது. இப்படி மூன்று முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்று முறை சொன்னார்கள். சொன்னதன் பின்னால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அவர்கள் இழப்புக்குள்ளாகிவிட்டனர், அவர்கள் நஷ்டவாதிகளாக மாறிவிட்டனர் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அவர்கள் யார்? இப்படி நீங்கள் மூன்று முறை சொன்னீர்களே, இப்படி அவர்களுக்கு சொன்னீர்கள் அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான் என்று மூன்று முறை சொன்னீர்களே, யார் அவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம், அதாவது தன்னுடைய வேட்டியை கணுக்காலுக்கு கீழால் அணியக்கூடியவன், கணுக்காலுக்கு கீழால் ஆடைகளை அணியக்கூடியவன். பெருமை என்கின்ற அந்த பண்பு அவனிடத்திலே வந்து பெருமை அடிக்கக்கூடியவன். இவன் நாளை மறுமையிலே அல்லாஹ் இவனை பார்க்க மாட்டான், அவனோடு அல்லாஹ் பேச மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்கினியவர்களே, எனவே நாம் பெருமைக்காக வேண்டி இப்படி ஆடைகள் அணிவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில பேர் இருக்கின்றார்கள், காலுக்கு மேல் ஆடைகள் இருந்தால் அது அசிங்கம், காலுக்கு பணியா ட்ரௌசரை உடுத்தால்தான், சாரத்தை கட்டினால்தான் வசந்த் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களே. இதற்கு நாம் வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் வெற்றியை கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள், செய்த உதவியை பிறருக்கு சொல்லி காட்டக்கூடியவன், அது மன்னான் செய்த உதவியை பிறருக்கு சொல்லி காட்டக்கூடியவன், அவனை நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவனோடு பேச மாட்டான். அந்த மூன்று முறை சொன்னார்களே, அந்த பட்டியலில் இரண்டாவதாக வரக்கூடியவன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய சமுதாயத்திலே உதவி செய்யக்கூடியவர்களும் குறைவு, செய்த உதவியை சொல்லி காட்டாமல் இருக்கக்கூடியவர்களும் குறைவு. அன்புக்கினியவர்களே, செய்ததை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் செய்ததற்கான பலனையும் இழந்து விடுவோம். வெறுமனே உலகத்திலே பேரு புகழ் பட்டம் அந்தஸ்து பதவி மாத்திரம் தான் கிடைக்குமே தவிர நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மோடு பேச மாட்டானே,
நம்மை பார்க்க மாட்டானே, எனவே செய்தற்கான பலனை எங்கேயும் கண்டுகொள்ள முடியாது. அன்புக்கினியவர்களே, எனவே செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடியவனே நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அதே போன்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமலையிலே சொல்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே சொத்துக்களை செலவழிக்கக்கூடியவர்கள், தும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னன் வலா அதா, பின்னர் தான் செலவழித்து சொல்லி காட்டாமலும் தொல்லை தராமல் இருந்தவர்களுக்கு லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு உண்டான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அன்புக்கினியவர்களே, செய்தவைகளை சொல்லி காட்டாமல் அல்லாஹ் என்று மாத்திரம் செலவிட்டோம் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியை அல்லாஹ் தர காத்துக் கொண்டிருக்கின்றான். எந்த சந்தர்ப்பத்திலேயும் நன்றி மறந்தவனாக பேசினாலும், நான் எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் அதற்கு நன்றி கெட்டவனாக அவன் பேசினாலும், அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய பொறுமையை இழந்து விடாமல் செய்ததை சொல்லி காட்டாமல் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நமக்கு கூலி இருக்கின்றது. எனவே அந்த கூலியை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து இந்த அல்லாஹ் தஆலா பார்க்காத பேசாத இந்த நபர்களில் நானும் நீங்களும் ஆகிவிடாமல் நம்மை வல்ல ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய சில பாவங்களின் மூலமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை செய்ததன் காரணமாக அந்த பாவத்தை செய்த அடியானோடு பேச மாட்டான். சில சந்தர்ப்பங்களிலே அவனை பார்க்க மாட்டான், அவனுடைய பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான். இப்படியான சில பாவங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதே போன்று ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு முதியவன், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வயோதிபன், ஒரு வாலிபனை பொறுத்தவரையிலே அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை அவன் எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்பான். ஆனால் அவன் அதுவரைக்கும் ஆசைகளை அனுபவிக்காத நிலையிலே அவனே ஒரு விபச்சாரத்தை செய்தால் அதுவே பெரிய குற்றமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு வயோதிபனை பொறுத்தவரையில் பல ஆசைகளை கண்டவன், அவன் வாழ்ந்தவன், அவனால் அந்த விபச்சாரத்தை செய்யாமல் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியுமா இருந்தும் அவன் விபச்சாரம் செய்கின்றானே, அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இவனுக்கு இந்த தண்டனையை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸலாத்துல் லா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமத்தி, மூன்று பேருடன் அல்லாஹ் நாளை மறுமையிலே பேச மாட்டான். வலா யுஸக்கிஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்க மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், முதலாவதாக ஷைஹுன் ஸானின், விபச்சாரம் செய்யக்கூடிய வயோதிபன், முதியவன், இவன் விபச்சாரம் செய்தான் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். இந்த தண்டனைக்கு ஒரு வயோதிபன் ஆளாகின்றான். எனவே இறுதி காலங்களிலே அல்லாஹ்வுடனான நெருக்கத்தை அதிகம், அல்லாஹ்வுடனான தொடர்பை அதிகம் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் நம்முடைய ஆசைகளை, வயோதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தும் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இந்த தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பொய் சொல்லக்கூடிய அரசன், பொய் சொல்லும் அரசன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வமலிகுன் கத்தாப், நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது ஜனநாயக ஆட்சி முறை. அதாவது மக்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த தேர்வின் மூலம் அவர் செலக்ட் ஆகி ஆட்சிக்கு வருகின்றார். இந்த ஆட்சியாளர் நம்முடைய நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவர்களுடைய சட்டம், அவர் பொய் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளர் மக்களை நம்ப வைக்க வேண்டும், மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வர வேண்டும். ஆனால் அவன் பொய் சொல்கின்றான் என்று சொன்னால், அந்த ஆட்சியாளர் பொய்யனாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கும் இதே தண்டனை தான். அன்புக்கினியவர்களே, அடுத்ததாக இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஆயிலுன் முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. பொதுவாக நல்ல காசு, பணம், சொத்து, செல்வம் இருக்கக்கூடியவர்கள் தான் பெருமை அளிப்பார்கள். ஆனால் அதிலேயும் சொத்து செல்வமே கிடையாது, இப்படி இருந்து ஒருவன் பெருமை அளிக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். காசு பணம் எதுவுமே கிடையாது, சொத்து செல்வம் கிடையாது. ஆனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நினைத்து தன்னிடத்தில் இந்த படிப்பாக இருக்கின்றது, அது இருக்கின்றது, இது இருக்கின்றது, அப்படி எல்லாம் சொல்லி தன்னுடைய டேலண்ட்களை சொல்லி அதன் மூலம் பெருமை அளிப்பார்கள். அன்புக்கினியவர்களே, காசு பணம் இருந்தால் வரக்கூடிய இந்த பெருமை இல்லாமலும் வருகின்றது என்று சொன்னால்
அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்மிடத்திலே சொத்து செல்லம் இல்லாமல் ஏழையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயும் பெருமை வந்து விட்டது என்று சொன்னால் நாளை வறுமையிலே அந்த பெயர் அல்லாஹ் பார்க்காத பேசாத அந்த பட்டியலில் நாம் வந்து விடுவோம். எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து நாமும் இந்த சாரார்களிலிருந்து நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ, யாரோடெல்லாம் நாளை வறுமையிலே பேச மாட்டானோ, யாரையெல்லாம் நாளை வறுமையிலே பார்க்க மாட்டானோ, எனவே அந்த பட்டியலில் அந்த நபர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே நாமும் அவர்களில் ஒருவராக மாறிவிடாமல் உலகத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்து உண்மையான வெற்றி நாளை வறுமையிலே கண்டு கொள்வோமாக. இந்த உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி விமோசனத்தையும் கொடுத்துவிடு. இன்னும் எங்களுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.